நம்ம நல்லதுக்காக ஒருத்த பணத்தை கொடுத்துருப்போம். அவன் நம்ம ஏமாத்தவும் தெரியாது. ஆனா ஏமாத்துறான்னு அவன் சும்மா விடக்கூடாது. எனக்கு கோவம் வந்து பணம் கொடுக்கறதுல இருக்காது, நம்மள ஏமாத்திட்டானே எனக்கு அந்த கோவம் தான் இருக்கும். அடுத்த காசு வாங்கி நீ உனக்கு வைத்தியம் பண்ணிருக்கா, நீ என் முன்னாடி இது கூட கிடையாது. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா பிரச்சனை, சொல்லு வாக்கை காப்பாத்துதியா. பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நீங்க தள்ளிட்டு வைங்க, உங்க வீட்டுல உட்காருவேன், உங்க வீட்டுல உட்காந்து தள்ளிட்டு வைங்க, போலீஸ் ஸ்டேஷன் போவேன், எங்க வேணாலும் போக ரெடி, லட்சக்கணக்கில் செலவு பண்றதுக்கு அதெல்லாம் தயங்க மாட்டேன். ஏன் நான் யார்ட்டையாவது கடை வாங்கி இருந்தா என் வீடு சொத்து எல்லாத்தையும் வித்து போட்டு அவங்களுக்கு கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. நானு அன்சா என்ன பார்த்துட்டு ஒண்ணு இல்ல இன்டைரக்ட் அப்ரோச் அப்படி. பணம் கொடுத்து அவனையும் சும்மா விட்டுறக்கூடாது. அவன் வந்து வாழ்க்கையை அதோட முடிஞ்சு போயிடணும். இங்க பாருங்க, நம்ம கொடூரமா செலவுங்களை வந்து கொடூரமா அநியாயம் பண்ணதுக்கு பண்ணிருப்போம். வட்டி கடன் அது கடன் அவங்களெல்லாம் சொல்லலை, சரியா? நம்ம நல்லதுக்காக ஒருத்த பணத்தை கொடுத்துருப்போம். அவன் நம்ம ஏமாத்தவும் தெரியாது. ஆனா ஏமாத்துறான்னு அவன் சும்மா விடக்கூடாது. மதுரையில கோயில் வாசல் பக்கத்துல அது பக்கத்துல ஒரு கடை, சரியா? அவர் வந்து நான் மாசம் மாசம் போவேன், மாசம் மாசம் டிமி கொடுத்துட்டே இருப்பார். 6 மாசம் 7 மாசம் அப்படி. நானும் 5-6 மாசம் பார்த்தேன், சரிப்பட்டு வராது அப்படின்னு நேரம் போயிட்டு அப்புறம் நான் எனக்கு பயங்கர கோவம், முடியோட போயிட்டு காலையில போனேன், கடை பூட்டி இருந்துச்சு. பேப்பருக்கு அப்புறம் வாங்கி நீட்டா ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் அப்படி சூப்பர் மேன் அப்படி அடிச்சுட்டு எல்லாம் பேக் எல்லாம் தூக்கி நேராக போய் காலையில் தமிழ் பேப்பர் வாங்கிட்டு உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன். தமிழ் பேப்பர் இங்கிலீஷ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கேன். கடைக்கு முன்னாடி 8 மணிக்கு போய் உட்காந்துட்டேன். அவர் 9 மணிக்கு வந்தாரு. என்னடா சனியா பேப்பரோட வந்திருக்கு. வந்தோன்னு நானும் எழுந்துச்சு கடை தரேன் அப்படின்னா அவனை எழுந்துச்சு அவர் கடையை திறந்தாரு. கடை திறந்தா நானும் கடைக்குள்ள போய் வந்துட்டு அவரு அந்த எல்லாரும் உட்காந்துருக்காரு, நான் இதில் உட்காந்துட்டேன். இப்படி உட்காந்துருக்கேன். கடை இந்த சைடு ஃபுல்லா கடை கல்லா, அவர் அந்த முக்கில் உட்காந்துருக்காரு. கடை ஃபுல்லா நிறைஞ்சிருக்கு உட்காந்து. என்ன பணம் இருப்பதுங்க? நான் தான் சொன்னோம்ல எல்லாம் ஸ்டாக்ஸ் இப்படியாச்சு. ஓகே ஓகே அப்புறம் ஆயிடுச்சு. காலையில டீ கடை வரும்ல, டீ சொல்லுங்க. என்ன தம்பி உனக்கு டீ காசு எல்லாம் ஒழுங்கா கொடுக்காரா? என் பணத்தை வாங்கிட்டு கொடுக்கல. நான் தமிழ் மும்பைல இருந்து 4 தடவை வந்திருக்கேன், என் பணத்தை வச்சு தரமாட்டேங்காரு. உனக்கு டீ காசு எல்லாம் உனக்கு கொடுக்காரா அப்படின்னு. அப்புறம் என்ன அண்ணா எப்படி பண்ண, என்ன உங்களுக்கு பணம் ஒழுங்கா கொடுக்காரா? உங்க சொந்தக்காரா இருக்கு அண்ணன் தம்பியா, இவ்வளவு பணத்தை வாங்கி நான் தரமாட்டேங்காரு. நானும் வாரம் வந்துட்டு இருக்கேன், இவரு இங்கிட்டதான் பண்ணு வரேன், ஊர்ல எல்லாத்தையும் பண்ணிருக்காரு, பணம் ஒண்ணு கொடுக்காரு. அடுத்த 2 கஸ்டமர் நான் ஏன்னா எனக்கு அந்த சுவிச்சு கொடுங்க அந்த சுவிச்சு கூட வாங்கினா என்ன உங்ககிட்ட பணத்தை வாங்கி உள்ள கொடுத்தாரலாம், அந்த பணத்தை எனக்கு தர மாட்டேங்காரு. உங்ககிட்ட நீங்க சும்மா வாங்கிட்டு போவீங்களா? சும்மா கொடுக்குறா உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? என்கிட்ட சும்மா வாங்கிட்டாரு, பணம் தர மாட்டேங்காரு. இப்படி ஒரு 5-6 கஸ்டமர் நடந்துச்சு. சரி இவன் முடிவோட இருக்கா, கொஞ்சம் பொறுங்க உங்களுக்கு நான் எல்லாம் எடுத்து தந்துருது அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த ஸ்டாக்ஸ் இருக்குலையோ அதெல்லாம் எடுத்துட்டாரு. கணக்கு பண்ணு எல்லாம் கணக்கு பண்ணி போட்டு எடுத்த 2-2.5 மணி நேரம். அவர் நிறைய பேர் என்ன பஞ்சாயத்துலாம் பண்ணாங்க. என்ன தம்பி இப்படி பண்றீங்க? அவர் தான் தரேன்னு சொல்லாரு. தரேன்னு சொல்லலாம் இருங்க சார், 6 மாசம் ஆச்சு, இந்த கதையெல்லாம் நடக்காது, கொடுங்க நமக்கு இந்த கதையை. வரவன் போறவன் அவன் உட்கார்ந்துருந்தா தெரியாதுல்ல யார் உட்காந்துருக்கானு, சொன்னதானே தெரியும். இந்த மாதிரி தலையில அடிச்சு எல்லாம் பேக் பண்ணி பெட்டிக்கிட்டு எடுத்துச்சு. வண்டி எடுத்து ஏய் டெம்போ கொடுறா, வண்டி எடுறா, மீதி படத்தை கொடு. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததில்ல கேள்விட்டது. எனக்கு அங்கிருந்து நேரா போனு எங்க ஓனருக்கு, நீ வந்து சேல்ஸ்மேன் வச்சு ரவுடி வச்சிருக்கியா? நீ என்னாச்சு? இவன் ரவுடி பசங்க வேலை வைக்காதீங்க, எடுத்துருங்க. என்ன அநியாயம் பண்றான், அவன் வந்து அராஜகம் பண்ணிட்டு இருக்கான். ரவுடி இவங்கெல்லாம் வசூலி கும்பல் இருந்தாங்களா? இவங்களாம் இவன் சேல்ஸ்மேன் மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டேங்காங்க, ஒரு டீசென்சி கிடையாது, இப்படிதான் நீங்க வளர்த்து வச்சிருக்கீங்களா அப்படின்னு அவருக்கு ஓனரு. அப்படியே அவன் வரட்டும், நான் பாத்துக்கிறேன் என்னன்னு பார்த்து. நீங்க எல்லாம் வந்து மார்க்கெட்ல வியாபாரம் பண்ண வேண்டாமா, இப்படி அநாகரியம் பிடிச்சவங்களாம் வந்திருக்கீங்க அப்படின்னு. சரி சரி அவரு பொண்ணு வெரி குட் வெரி குட் தட்டி விட்டு அவருக்கு ஏய் நானும் இப்படி கோவப்பட்டேன், நீ ஏன்டா இவ்வளவு கோவப்படுற? அது என்ன நம்ம பணத்தை வாங்கிட்டு நான் தானே கொடுத்தேன் உங்களுக்கு. தமிழ்நாட்டுல நான் தமிழ்நாட்டு டெவலப் பண்ணி கட்டுறேன்னு சொல்லிட்டு நான் வேலை பார்க்கும்போது ஃபுல்லா வடநாட்டுலாம் சுத்திட்டு இருந்தேன். மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, குஜராத், சத்தீஸ்கர் இங்கதான் போவேன். எனக்கு தமிழ்நாடு போகணும் ரொம்ப ஆசை. தமிழ்நாடு போனா இந்த பருவெல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் எனக்கு தெரிய வந்தது என்னன்னா,
மிளகா அரைக்கிறதும் முடிச்சு வைக்கி பணத்தை வாங்கிட்டு கொடுக்காம இருக்குது ஏமாத்துக்காரன் அவ்வளவு தமிழ்காரன் ஃபுல்லா தமிழ்காரங்க. நியாயமா பணத்தை வாங்குறது, ஃபுல் ஆர்டர் கொடுக்குறது, கரெக்டா நடந்துக்கிறது எல்லாம் ராஜஸ்தான்காரங்க. நான் கண்டுபிடிச்ச ஒரு உண்மை, சேலத்திலும் சரி திருநெல்வேலியும் சரி 150 வருஷமா 200 வருஷமா இருக்காங்க. அப்பதான் உண்மை தெரிஞ்சு நார்த் இந்தியன்ஸ் வடக்கன்ஸ் கிண்டலா அடிக்கீங்க, சோறு போடுறது அவங்கதானா, உங்களுக்கு கடையெல்லாம் நடத்துறது அவங்கதான். ஃபுல் செட்டப் உட்காந்துருக்கு. எந்த இடத்துக்கு போனாலும் அவங்க 5-6 பேர் தான் சிட்டியா ஆளுவாங்க. ஒத்த சத்தே ஒருத்த கடை தரணும் வச்சிருக்கான் தமிழ்னு சொல்லி நம்ம கொடுத்தா அவன் அன்னைக்கு நாமம் போட்டாதான். அது நமக்கு ஆர்டர் எடுக்கும்போது தெரியாது இவன் நமக்கு நாமம் போட்டான் அப்படின்னு. 6 மாசம் கழிச்சு தான் தெரியும் இனி உனக்கு வாங்கி பாரு பாப்பா பைசா அப்படின்றோம். இது அவங்களுக்கு பச்சையான உண்மை. அதே மாதிரி இன்னும் லாத்தூர் ஒரு இடம் பூகம் வந்துச்சு, 26,000 பேர் இறந்து போயிட்ட ஒரு இடத்துல. அந்த கடைக்கும் போயிருந்தேன். அங்க ஒருத்தன் பாவம் அவங்களுக்கு தப்பே கிடையாது, டிரான்ஸ்போர்ட்ல சரக்கு கிடைக்கு, அவன் துட்டுலன்னா ஒரு தடவை போய் தரலன்னு போட்டு கெட்ட வார்த்தை போட்டு திட்டிடுறான். வெளியே நின்று ஏய் எமெல்லாம் ஒண்ணெல்லாம் கடை வச்சிருக்கான், நீ போய் பிச்சைடா, போய் நீ கடை வச்சிட்டு இருக்க, நீ வக்கத்து போய் இருக்க, நீ எனக்கு வேற இது இல்லையா திட்டேன். டேய் டர்னக்கு பேங்க்குக்கு 3 மாசம் டியூ பாக்கிடா, மரியாதை இந்த மாசம் டியூ கட்டு. பக்கத்துல உள்ள கடைக்காரன் எல்லாம் பார்த்து என்னடா இருக்கு, அடுத்த மாசம் வருவேன் துட்டு தரணும் இன்னிச்சதும் பாரு அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன். அடுத்த மாசம் எங்க பாஸ் மேனேஜர் பெர்னாண்டோ அவரு சுத்து வராது. எவன் பிரச்சனை பண்ணதான் கூட்டு வந்து பாத்தாரு. என்ன கேட்டது, இவன் தான் சார் அவன் கடைக்காரத்துலாம் எனக்கு என்ன கெட்ட வார்த்தை பேசல, எங்க அம்மா ஆத்தா பத்தி பேசுறான் இவன் பணம் கொடுக்கலாம் என்ன வேணா பேசுறாங்க அப்படின்னா. நீயா அவரு பயந்துட்டாரு. எவ்வளவு தைரியம் இருக்கு ஒரு மட்ராசி மகாராஷ்டிரால லாத்தூர்ல, அவன் மகாராஷ்டிரியன் கடை, அவன் ஹனுமான் ட்ரேடர்ஸ், அவன் பேர் எனக்கு வர முடியாது, அவன் வச்சிருக்கான். அவனை நீ கெட்ட வார்த்தை போது எவ்வளவு நெஞ்செழுத்து இருக்கு அப்படின்னா. எதுவும் பண்ணிட்டானா பண்ணா பாத்துக்கிட்டு சார் துட்டு தரலாம். அவன் எப்படி பக்கத்து கடாக்கெல்லாம் சொல்லலாம், ये तुम्हारा सेल्समैन बहुत कितना हरामी है, वो कितना झगड़ा करता है, वो बहुत गाली दिया इसको, ரொம்ப திட்டிவிட்டா, அவன் கெட்டாரத்தை கூட திட்டிவிட்டா அப்படின்னு. ஏன் இப்படி நடக்கூடாது, நம்ம பொழப்புக்கு வந்திருக்கோம், அப்படி பணம் போச்சுன்னா கம்பெனி இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்ணிடணும், கம்பெனி பார்த்தா நீங்க இந்த மாதிரிலாம் இறங்கக்கூடாது அப்படின்னாரு. எனக்கு அந்த ஏரியாவை வரவே முடியாது 2 இடத்துல. மக்களுக்கு எல்லாரும் நம்மளுக்கு அல்வா கொடுக்க நினைச்சிடக்கூடாது யாரும். சரியா, கஷ்டம் கஷ்டம். இப்ப ₹1 ஒரு ரிக்ஷாக்காரன் சண்டை போட்டான்னு சொல்லி நேரம் போலீஸ் போயிட்டாங்க. போயிட்டு ₹1 கூட எடுத்தான், இன்னும் சண்டை போட்டாங்க. அவ்வளவு பைத்தியம் முடிச்சு. அப்பதான் ஐயோ நம்ம எப்படி இருந்திருக்கோம் அப்படின்னு. இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு 100 எடுத்து ₹1 கிடைச்சிட்டா, நீ போராசா நீ போராசா ஆளை விடுகிறா சாமியா எங்கிறதா வந்திய லூசு போயிடா. எனக்கு அப்படிதான் வீட்டுக்கு போகும்போது நினைச்சேன், என்ன பைத்தியம் முடிச்சுடா, கொஞ்சம் இதா இருந்திருக்கலாம், இவ்வளவு ஒரு காமன் சென்ஸ் எல்லாமே சண்டை போட்டாங்க. அப்படி அந்த மாதிரி இறங்கியிருக்கேன். 2000 கொடுத்தா விட மாட்டானா, புடிச்சு வச்சு அவன் சொந்தக்காரன் சொக்காரன் ரிலேட்டிவ் அடிச்சு கேவலப்படுத்தி அவன் தொட்டு தந்துடுவான். 5 லட்சம் கொடுத்தா விட்டுட்டேன். ஏன்னா அவர் நம்ம நண்பர், ஏதோ பிரச்சனை ஆயிட்டு நோ ப்ராப்ளம் பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஒரு ட்ரெயின்ல உட்காந்துருக்காரு, நான் ஈஸியில போயிட்டு இருக்கேன், அவர் சிலிப்ரூட்ல உட்காந்துருக்காரு. தோரணை வாழ்ந்த ஆளுக்குல அவங்க. நான் சொல்லுவேன் தோரணையை காட்டாதீங்க, தோரணையை உங்க மூலையில காட்டுங்க, இன்கம்ல காட்டுங்க. பெரிய கார் வச்சா தான் நம்ம நம்பி எவ்வளவு பணம் கொடுப்பான். அவர் நம்ம கேட்பாங்களா, அப்பா என்ன செய்வீங்க, காரை கொடுத்த பிடிக்கிட்டு போயிட்டான், வீட்டை பிடிக்கிட்டு போயிட்டான், நகையை பிடிக்கிட்டு போயிட்டான், எல்லாம் பிடிக்கிட்டு போயிட்டான் அவனுக்கு. அந்த மாதிரி பாவமா இருந்துச்சு. சரி போகுது அப்படின்னு 5 லட்சம் கொடுத்தோன்னு விட்டுட்டானா. அப்படி உட்காந்துருக்காரு, 700 டிக்கெட் இப்படி உட்காந்து பாத்துட்டு இருக்கு. நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கு, வேற என்ன இன்னைக்கு நான் பேசிட்டு தான் இருக்கு. அவர் கூட உலகத்துல அப்ஸ்காண்டிங் போலீஸ் தேடிட்டு இருக்கு அவரை. எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு ஒரு பணம் கொடுத்தா தேடிட்டு இருக்காங்க. நான் அவரோட பேசிட்டு இருக்கேன். என் பணம் இருக்கு, அது வேற கதை அப்படின்னு. சரி சரி ஓகே பாக்கலாம். எவனா நம்மள ஏமாத்துன்னு நினைச்சிட்டான், அவன் சும்மா கூட. அது சொன்ன கமிட்மெண்ட் பண்ணிட்டான்னா சும்மா கூட. இவர் வந்து 15ஆம் தேதி சொல்றது, ஒரு நாள் முன்னாடி போன கொஞ்சம் லேட் ஆகும். இதே பேட்டர்ன் வச்சிருக்காரு. நான் சொன்னேன் இந்த மாதிரி நீ பேட்டர்ன் சொல்லுவ, எனக்கு அந்த மாதிரி பேட்டர்ன் சொல்லிடாத. 15ஆம் தேதி அவர் இதே சார் இவர் வந்து சொல்லுவாரு. எப்படி தெரியுமா, 15ஆம் தேதி ஒரு 2 நாள் அவரே போன் பண்ணி சொன்னாரு. அப்படின்னு சொல்லி அப்புறம் கொஞ்ச நாள் 1 வருஷமா இப்படித்தானே சொல்லிட்டு இருக்கான், துட்ட தர மாட்டேங்கான. அப்படித்தான் நமக்கு தெரியும். அப்படி இந்த அல்வா கொடுக்குறாரு. அப்படி என்கிட்ட கேட்டா, நான் பணம் தராங்க சார், எங்க அம்மாவுக்கு சோம்பலாம ஆகி போச்சு, அதனால நான் வந்து அதுல செலவாகி போச்சு, அப்புறம் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, அதுல செலவு. எவன் துட்ட வாங்கி எவனுக்குடா செலவழிப்ப நீ? உங்க அம்மா, எனக்கு அம்மா இருக்கு, உன் அம்மாவுக்கு பிரச்சனை, நீ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட எவன் எடுத்து துட்டு எடுத்து உங்க அம்மாவுக்கு நீ செலவழிப்பியா? இந்த வேலையை வச்சுக்கிடாது. நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? ரத்தம் இந்த கைய வெட்டி ரத்தத்துக்கு உள்ள இந்த ஸ்டிங்க விட்டு இங்க குத்தி வச்சிருக்கான், போட்டு சொல்றான், டே 3 அடப்பருக்கு செத்து போயிருவான்னு சொல்றான், ஆபரேஷன் பண்ணணும். என்கிட்ட துட்டு கிடையாது.
என் பொண்டாட்டி எல்லாம் கேட்டேன், என் தங்கச்சி எல்லாரும் வராங்க எல்லாம் கேட்டேன். நான் துட்டு கிடையாது, ஆபரேஷன் பண்ண முடியாது, நீ ஸ்டிங்க உருவு தை, எனக்கு ஆபரேஷன் பண்ண வேண்டாம் போ அப்படிங்க. எல்லாரும் வந்து ஏன் ராசா பண்ணிக்காயா நீ. அது என்ன சொல்லாங்க தெரியுமா, நீ பணத்தை திரும்ப தர வேண்டாம், நீ எனக்கு எவ்வளவு பண்ணிருக்க, நான் உனக்கு பண்ணதை வச்சுக்க, நீ பணத்தை தர நீ வச்சுக்க. இப்படி கெஞ்சினாங்க. யார் உயிர், என் உயிர் மக்கள் கெஞ்சுறாங்க. என் தங்கச்சி பண்ணிக்காயா ராசா, பணம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, பணம் நீ தர வேண்டாம். கடனா இல்ல, கடனை கேட்டா கடனா தர முடியும், ஏன்னா எனக்கு கடனை அடைக்க முடியுமே தெரியாது, நான் தரமாட்டேன், நீ தர வேண்டாம் ராசா நீ வச்சுக்க. இன்னைக்கு வரைக்கும் என் தங்கச்சி இந்த வாக்கு நிறைவேற்றிருக்கேன். எவ்வளவு கஷ்டம், ஆனா என்கிட்ட கேட்கறதே கிடையாது. ஏன்னா நான் அவனுக்கு அன்னைக்கு உயிரை காப்பாத்தினான். அப்படி என் உயிரை சாவுனாலும் சரி நான் கடன் வாங்க மாட்டேன்னு இருக்கேன். என்கிட்ட போயிட்டு நீ உங்க அம்மாவுக்கு செலவழிச்சேன், உங்க அத்தாவுக்கு செலவழிச்சேன், உங்க பிள்ளைக்கு செலவழிச்சு நான் சொன்னா இன்னும் 2 மணி கேஸ் வந்து என்கிட்ட. சார் நான் கடத்த வாங்க சார், அப்படி என் குழந்தை கொஞ்சம் ரொம்ப சீரியஸ் ஆகி போச்சு, அதனால செலவழிச்சு அதுலயே பைசா போயிட்டு. அப்போ எவன் பைசா எடுத்து நீ உன் பிள்ளைக்கு செலவழிப்பியா? எவன்கிட்ட பேசிட்டு அவனுக்கு தெரியாது. நான் சொன்னேன், இங்க ஒரு பணத்தை வசூல் பண்றது உறுதி, ஆனா அது நடக்கல கேவலம் இருக்கலாம், அது போனஸ். வீணா அந்த போனஸ் வேண்டாம், பணத்தை கொடுக்க சொல்லுங்க. அல்லது நான் ஒரு 15 நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் சொல்லுதேன், மவனே உனக்கு ஏதாவது பிரச்சனை தான் என்கிட்ட சொல்லு, உன்னையால அந்த பணத்தை அடைக்க முடியாதுன்னு என்கிட்ட சொல்லு, என்ன பண்ண ஏது பண்ண எங்க பணத்தை என்ன பண்ணிருக்கேன் சொல்லு, நான் உனக்கு கைட் பண்றேன். அல்லது நான் பெரிய பருப்பு, எனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு பணம் தானே வேணும் நான் தாரேன் அப்படின்னு சொல்லுதுன்னா அதுவும் சொல்லு. அப்ப நான் பருப்பா வச்சுக்கிட்டேன், நான் 15ஆம் தேதி வந்து நிற்பேன். இவ்வளவுக்கு ஏன் பணம் இல்ல, நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட பணம். இந்த கதையில வேண்டாம், இன்னும் எத்தனை பேர்ட்ட பணம் வேணான்னு தெரியாது. என்ன பண்றேன், இல்ல நான் உங்களுக்கு 15ஆம் தேதி போட்டுட்டு அன்னைக்கு நான் கூப்பிட்டு உங்களுக்கு போட்டுறேன், தம்பி இங்க வா, இதே மாதிரி நீ எல்லாத்தையும் சொல்லுவேன். அப்புறம் 2 நாளுக்கு முன்னாடி போன் பண்ணி இன்னும் வந்துட்டு இருக்கு, ஒரு வாரம் ஒரு சின்ன ஹெல்ப், ஒரு 5 இந்த டேலகேட் அடிக்க கூடாதுன்னா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கேன். எல்லா ரெக்கார்டிங் கிட்ட இருக்கு. தலைவர் அதே மாதிரி போன் பண்ணிட்டு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும் அஸ் அ பிரதரா, நான் இதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு பாக்கணும். சகவாசமே எனக்கு வேண்டாம், உன் சகவாசமே எனக்கு வேண்டாம். எவன் சொல்லு பேச்சு கேட்க மாட்டானா, சொன்ன கமிட்மெண்ட் என் கண்ணு முன்னாடி போடுது, என் கூட இருக்க நீ என் கூட வரணும், ஆனா எனக்கு நீ வேண்டாம். இந்த மாதிரி ஒரு அசிங்கம் பிடிச்சவன் என் கூடவே இருக்க கூடாது. நீ எவனா வேணா வந்துட்டு போ, சொன்ன டேட்ல பணம்னா போயிரு. அடுத்தவன் காசு வாங்கி நீ உனக்கு வைத்தியம் பண்ணிருக்கா, நீ என் முன்னாடி இது கூட கிடையாடா. உனக்கு தெரியுமா நான் எத்தனை நம்பர் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன்? 20 லட்சம் சம்பாதிக்குவேன், பெரிய லீடரு, நம்பர் பிளாக் பண்ணிட்டேன். சும்மா போட்டு இந்த மெசேஜ் சொன்னது செய்ய மாட்டான், சும்மா பேசிட்டு இருக்கான். 20 லட்சம் இவன் கூட எனக்கு இதுதான் போடா. எத்தனை பேர் பிளாக் பண்ணி வச்சிருக்க தெரியுமா? நீ பீம்ல வந்து போ, அதுல வந்து போ, 4 பேர் கூப்பிட்டுட்டோம். சொன்ன பேச்சுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் எத்தனை நெட் மாடல் லீடர்ஸ் இருக்கான். நான் பேசும்போது ஆளா இவன் ஒரு தூசிக்க மாட்டான், அவனை என்ட்ரி நான் போடுவே இல்லையா? நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா பிரச்சனை, சொல்லு வாக்கை காப்பாத்துது, அவ்வளவுதான். எம்எம்ஜின்னு ஒரு கல்ச்சர் இருக்கு, அதுதான் எங்க முக்கியம். நீ எவ்வளவு பணக்கம், என்ன சொத்து, எனக்கு அதை பத்தி ஒரு கையிலும் கிடையாது. எவ்வளவு பேர் சொத்து என்னெல்லாம் எவ்வளவு பேர் நாங்க பாத்துருக்கோம். வாக்கு சுத்தம், கிளம்பிட்டே இருக்கு. நாளைக்கு பணம் சேர்த்து பணம் போடணும், இல்லாட்டா என்ன நடக்குன்னு தெரியாது. சொல்லி அனுப்பிடுங்க, பாக்கலாம். நானும் பிசினஸ் பண்ணேன், கடத்த வாங்கினேன். என்ன ஆனாலும் என்ன தெரியுமா, வீட்டை வித்துட்டு நான் வாடகைட்டு போவேன். ஒரு பையன் இனி கை நீட்ட முடியாது, அப்படியேப்பட்ட பேசிட்டு இருக்கான் அவன். சரியா? என்கிட்ட இருந்து தில்லாலங்கடி காட்டிட்டு எவனாலும் கை கழுவி விட்டுட்டு அப்படி அல்வா கொடுத்துட்டு போலானா, திருநெல்வேலிக்கு அல்வாவா? மணிவண்ணனுக்கு இப்ப என்ன செய்யணும்னு சொல்லிட்டீங்கன்னா, மணிவண்ணன் ஓகே, துட்டு தரல அப்படின்னா நேரம் வீட்டுல போயிருங்க. நான் சொன்ன மாதிரி அதை மட்டும் பண்ணாதீங்க, எல்லாருக்கிட்டையும் போய் கேளுங்க. சரியா? அவன் வர்றவன் போறவன் ஏக்கா எல்லாரும் வந்து இந்த அவன் வீடு வாசல் எல்லாம் வைக்கிறாங்க, கௌரவமா வாழன்னு தான் இருப்பான். ஓகே, என்னைய மாதிரி உள்ளவன்ட்ட நீங்க எந்த கௌரவத்தையும் ஏமாத்தி கேவலப்படுத்தவே முடியாது. நீ என்னடா கேவலப்படுத்து, நான் சட்டைகளுக்கு கேவலப்படுத்துறா அப்படின்னு நான் நின்றுவேன். என்னைய மாதிரி அழகுகளுக்கு உங்க கேவலம் வேலை செய்யாது. ஆனா மத்தவன் வந்து இந்த மாதிரி ஏமாத்தி இருக்கான் அப்படின்னா அவன் வீட்டுல சுத்தி பக்கத்து வீட்டுல கௌரவமா வாழ நினைப்பான். அவன் எங்க இருக்கான்னு அவனை சும்மா விடாதீங்க. பக்கத்து வீட்டு அண்டை வீட்டுக்காரன் வர்றவன் பால்காரன் அவன் சொல்லிட்டே இருங்க, தினமும் போய் நின்னுங்க. பணம் அவ்வளவு முக்கியமா அங்க போய் நின்றுங்க. நம்ம காசு ஒரு பய சும்மா எடுத்துட்டு போக கூடாது. எனக்கு கோபம் வந்து பணம் கொடுக்கறதுல இருக்காது, நம்மளை ஏமாத்திட்டானே எனக்கு அந்த கோபம் தான் இருக்கும். நம்மளை ஏமாத்திட்டானே, நமக்கு அல்வா கொடுத்துட்டானே அந்த கோபம் தான் இருக்கும். ₹1 நான் போலீஸ் போய் நின்னா கோபம் தான். ஒரு பிலாஸ்பூர் ஒரு இடத்துல சத்தீஸ்கர்ல இருக்கு, அங்க ஏதோ நான் சேலை வாங்கும் போது மாத்தி ஏத்தி கொடுத்துட்டு அவன் என்ன பண்ணிட்டான்,
ஓட்டா அப்படின்னு கடையில போய் ஒரு சேலையா ஏன் விலைக்குள்ள சேலையை தூக்கி நேரா நடந்து வந்தேன். நேரா நடந்து வந்துட்டேன் மட்டும் போல அப்படின்னு நேரா வந்து ரிக்ஷா பண்ணி எனக்கு உள்ள வந்து பையன் ஹோட்டல் வரைக்கும் அதில் நடத்திட்டு நல்ல வேலை எப்படி வரல. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். நான் வண்டி பார்க்கிங் தினம் ஒரு இடத்துல பார்க்கிங் விடுவேன். திடீர்னு அன்னைக்கு வந்து அவங்க குத்திட்டாங்க இது வந்து நோ பார்க்கிங் அப்படின்னு. நான் பாக்குறேன் வண்டி தூக்கிட்டு போயிட்டான் போலீஸ்காரன். என்னடா வண்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு பாங்க. அதுக்கப்புறம் நான் போலீஸ் பார்க்க வண்டி அங்க நிற்கு. 2 மணிக்கு நான் போனதான் இறங்கி வரேன். வண்டி எட்டு வந்துட்டானே போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போயிட்டு வண்டியை எடுத்துட்டு வந்து நான் வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் சனியை கரெக்டா வாட்டு தெரியுமா, ஒரு வாரம் கழிச்சு திரும்ப என் வண்டி வாட்டுச்சு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். அதே போயிட்டு நான் நினைச்சேன் இப்ப போனா அவன் கரெக்டா கண்டுபிடிச்சிருவான். இந்த நம்பர் இந்த வண்டி காணாம போச்சு திரும்ப வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சு போறேன். அன்னைக்கு நான் போறேன். அன்னைக்கு எல்லா வண்டிக்கும் புது செயின். எல்லா வண்டிக்கும் புது செயின் போட்டு வச்சிருக்கான். ஏன்னா போறதுலதான் ஒரு வண்டி கிளம்பி இருக்கு. அந்த வேலை வண்டியை தூக்கிட்டு அவ்வளவு கணக்கில்லைன்னு நினைக்கிறேன். வண்டியை தூக்கிட்டு போறான். அவன் வந்து பாத்து எவனை கேட்டா சொன்னீங்க நீ என் வண்டியும் தூக்கிட்டு போயிடாடி மனுஷன் 2 மணிக்கு பூனா போயிட்டு வருவான். பைக் கிட்ட வருவான். நீ கேட்ச் போயிட்டு போட்டு அவனை செட் பண்ணிட்டு அவனெல்லாம் பெரிய நன்னுல அவனெல்லாம் என்ன அநியாயம் பண்றானா. இவங்க கொடுத்ததுக்கு லஞ்சம் வாங்குறது ஏன் தெரியுமா, ஏத்தால ஒரு கடை இருக்கு அங்க போய் கூகுள் பே பண்ணணும். இவரு லஞ்சம் வாங்க மாட்டாராம். எப்படி எவனாவது இந்த வீடியோ பார்த்துட்டு இப்படிலாம் பண்ணு சொன்னா அவ்வளவு வெறுத்து இழுத்து உள்ள வைக்கணும். அந்த மாதிரி கரெக்டா நான் எல்லா கரப்ஷன் ஆபீசர் இருக்கலாம் அழுது அடிச்சேன். இந்த போலீஸ் இந்த சென்டர்ல இவ்வளவு பேரும் 8 லட்சம் ரூபாய் தினம் சம்பாதிக்கணும். ஒருத்தன் 2000 ரூபாய் குறைஞ்சது ஒரு 10-20 பேர் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கணும். என்ன ஆச்சு பாருங்க. லட்சமா இந்த சென்டர்ல இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஆர்டிஓல இவ்வளவு சம்பாதிச்சிட்டு இருக்கான். ட்வீட் கரப்ஷன் ஆன்டி கரப்ஷன் போலீஸ் அவன் எல்லாருக்கும் ட்வீட். சும்மா எல்லாம் சட்டம் திட்டம்னு ஒண்ணு இருக்கு, கைக்கு மேல இருக்குன்னு ஒண்ணு. அன்னைக்கு நான் ஃபைனை கொடுத்து வட்டி விட்டு வந்து அன்னைக்குதான். சும்மா விடக்கூடாது, நம்ம நியாயம் ஒண்ணு இருக்கலாம். அதாண்டி தென் பைசா கொடுத்தா வசூல் பண்ணுங்க, விட்டுறாதீங்க. இல்லாட்ட ஒரு கேள்வி, மக்களை பாக்குற விதம், நம்ம பிசினஸ் பண்ற விதம், பழகிற விதமா முக்கியம், பணம் தானே முக்கியம். அந்த துட்டையா நீங்க இன்னும் சம்பாதிக்கல, எம்எம்சிக்கு ஏன் போய் படிக்கீங்க அப்படின்னு சொல்றா, உங்களோட பதில் என்ன? சார் இப்போ வந்து துட்டு தான் முக்கியம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன். என் பின்னாடி வந்து ஒரு 100 பேர் சேர்ந்தா கூட அவங்களுக்கு எப்படி பண்ணணும் எதுவுமே தெரியாது. ஆனா இன்னைக்கு வேணா எனக்கு வந்து துட்டு வந்து வராம இருக்கலாம். பட் என்ன நம்பி வர டீம்மேட்ஸ் வந்து அவங்களுக்கு எனக்கு என்ன நாலேஜ் இருக்கோ அவங்க கைட் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப கான்பிடன்ட் வந்து அப்ப டீம் பெருசாகும் போது ஆட்டோமேட்டிக்கா மணி வரும் சார். அங்க ஸ்கில்ஸ் என்ற ஒண்ணு இல்லாததால தான் 6,50,000 பேர் இருந்தா கூட அதுல 50,000 பேர் தான் ஒர்க் பண்றாங்க. ஆனா என்கிட்ட வந்து ஒரு 10,000 பேர் வந்து டீமா ஜாயின் பண்ணா கூட 10,000 பேருமே ஒர்க் பண்ணுவாங்க சார். அப்புறம் வேற லெவல்ல டீம் டெவலப் ஆகும் சார். அதை கொடுக்குறது எம்எம்சி தான். அதனால எனக்கு சம்பாதியத்தை வந்து லேட் ஆனாலும் ஆனா நான் வேற லெவல்ல வருவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க சார். எனக்கு அந்த அளவுக்கு கான்பிடன்ட் இருக்குங்க சார். ஏன்னா அப்ஜெக்ஷன் ஆலில 8 லெசன் தான் படிச்சிருக்கோம். பட் வேற லெவல்ல கான்பிடன்ட்ன்றது உங்களோட வாய்ஸ் எல்லாம் கேட்க டெய்லி சார் தூங்குறனா இல்லைன்னு கூட தெரியாது, ஓடிட்டே இருக்கும் சார் மண்டையில. அந்த மாதிரி பண்ணும்போது மக்கள் கிட்ட பழகும் போது கண்டிப்பா சார் நெகட்டிவ்ன்ற ஒன்னே இல்ல சார். நான் இப்ப கூட ஒரு அண்ணனை பார்த்தேன், அவர் வந்து ரொம்ப டெரர் சார். ஆனா அவரே நீ பண்ணுமா அப்படின்னு சப்போர்ட் பண்றாருன்னா ஓ அப்ப நம்ம மூவ் பண்ண விதம் வேற லெவல்ல இருக்கு, அப்ஜெக்ஷன் ஆலி நம்ம சரியா பண்றோம் போல அப்படின்ற மாதிரி இருக்குங்க சார். இன்னைக்கு வைஃபுக்குமே அவங்க வெளி உலகமே போகாதவங்க சரி அகிலா பண்றதை நீ பண்ணு, அவங்க ஏதாவது சப்போர்ட் பண்ணா நீங்களும் லேர்ன் பண்ணிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். ஒரு ஹஸ்பண்டே அவங்க கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க சார் அவங்க ஒய்ஃப். அது நான் எதுவுமே பண்ணல, நான் சொன்ன விதங்கள் வந்து அவங்க மனசுல ஏதோ பட்டிருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட என்ன சொன்னாங்கன்னு தெரியாது எனக்கு. ஆனா வந்து கன்வின்ஸ் ஆயிட்டாங்க சார். ஐடி கன்வெர்ட் ஆயிடுச்சு சார். நேற்று பர்ச்சேஸ் போட்டுங்க. ஏன்னா நான் எம்எம்சில படிக்கிறேன். அந்த மாதிரி பண்ணும்போது மக்கள் கிட்ட அவங்களோட அதுதான் அபிஷன் இல்லைங்களா சொல்ற மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணேன் சார். நான் எனக்கு ஒன்னும் சத்தியமா தெரியாது சொல்லியாச்சு நீங்க போய் பழகிதான் ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க பேசவே வந்து ஆரம்பிச்சோம். அந்த மாதிரி பழகும் போது இது என்னோட ரிலேட்டிவோ இது எதுவுமே கிடையாது சார். 3rd பர்சன் தான் ஐடியா கன்வெர்ட் ஆயிருக்கேன்.